நேற்று நாங்கள் பரிமாணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் பார்த்துனாங்க. இன்றைக்கு நாங்கள் அந்த பரிமாணங்களை பாவிச்சு என்னென்ன செய்யலாம்னு சொல்லி மிச்சத்தை நாங்கள் பார்ப்போம். முதலாவது பரிமாணத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒரு சமன்பாட்டை வந்து அந்த சமன்பாடு சரியா பிழையான்னு சொல்லி நாங்கள் வாய்ப்பு பார்க்க போறோம். சரியா, முதலாவது பரிமாணத்தை பயன்படுத்தி சமன்பாட்டை வாய்ப்பு பார்த்தல். அதாவது உங்களுக்கு தரப்படுற சமன்பாடுகள் சரியானதா பிழையானதான்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த பரிமாணமிடல் மூலம் துணியக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, ஸோ முதலாவது பரிமாணத்தை பாவிச்சு நாங்க சமன்பாடுகளை வாய்ப்பு பார்த்தல். பரிமாணமிடல் மூலம் சமன்பாடுகளை வாய்ப்பு பார்த்தல். இதுல முதலாவது உங்களுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று தரப்படுது. உங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாடு F சமன் MA என்ற சமன்பாடு உங்களுக்கு தரப்படுது என்று சொன்னா இந்த சமன்பாடு பரிமாணமிடல் மூலம் சரியா பிழையான்னு சொல்லி நாங்க இதை செய்து பார்க்கலாம். அப்ப இங்க பாருங்க, இந்த சமன்பாடு எடுத்தோம்னு சொன்னா சமனுக்கு இங்கால இருக்கிறது எங்களோட விளக்கை பக்கம், இந்த சமனுக்கு இங்கால இருக்கிறது இடக்கை பக்கம் சொல்லி சொல்லுவோம். ஆகவே இங்க வலக்கை பக்கத்தில் இருக்கிற இந்த கணியங்களினுடைய பரிமாணம், அதையும் இடக்கை பக்கத்தில் இருக்கிற இந்த கணியத்தினுடைய பரிமாணத்தையும் நாங்க தனித்தனியா எழுதி பார்ப்போம். அப்ப நான் இப்ப விசைக்குரிய பரிமாணம் என்னும் போது கேபிட்டல் F, இது வந்து அடைப்புக்குறிக்குள் எழுதணும். இதுதான் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா இடதுகை பக்கத்தில் இருக்கிற கணியமாக இருக்க போகுது. ஆகவே நாங்க இதுல எழுதும் போதே இடதுகை பக்கம் எழுதுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதுல இருக்கிற பரிமாணம் விசையினுடைய பரிமாணத்தை எழுதுறதுக்கு நான் சதுர அடைப்புக்குறி போறேன். சரியா, அப்ப இதுல உங்களுக்கு விசைக்குரிய பரிமாணம் தெரியும், MLT மைனஸ் வர்க்கம். அதே போல இப்ப வலதுகை பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னு சொன்னா இங்க திணிவினது பரிமாணமும் ஆர்முடுகளினது பரிமாணமும் பெருக்கப்பட்டு கொண்டு இருக்குது. ஆகவே திணிவினது பரிமாணம் M என்று தெரியும், ஆர்முடுகளினது பரிமாணம் LT மைனஸ் 2 என்று தெரியும். ஆகவே இடதுகை பக்கத்தில் இருக்கிற இந்த பரிமாணமும் வலதுகை பக்கத்தில் இருக்கிற இந்த மொத்த பரிமாணமும் சமனாக இருக்குது. ஆகவே RHS சமன் LHS. இது எழுதி போட்டு கீழே நீங்க எழுதணும், பரிமாணமிடல் மூலம் இச்சமன்பாடு சரியானது. இப்படி நீங்க உங்களுக்கு எஸ்ஏல வருதுன்னு சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் சொல்றதால இப்ப இதுக்குள்ள முதல் அடிப்படை பகுதியவியலுக்குள்ள சின்ன சின்ன கேள்விகள் தரலாம் உங்களுக்கு. சரியா, அப்படி வார நேரம் எஸ்ஏ கேள்விகள் அப்படி வருமா இருந்தா நீங்க எவ்வளவும் செய்து கடைசியில இப்படி எழுதி காட்டும், பரிமாணமிடல் மூலம் இச்சமன்பாடு சரியானது. இதை ஒரு கன்வெர்ட் பண்ணுங்க.
சரி, அடுத்தது இரண்டாவது பார்ப்போம். அலைவு காலம் டி சமன் 2π வர்க்கமூலம் எல்லின் கீழ் ஜி என்ற சமன்பாடு இருக்குது. இங்க டி என்றது வந்து என்னன்னு சொன்னா அலைவு காலம், ஊசலினுடைய அலைவு காலம். இது எல் என்றது இழையின் நீளம். சரியா, இழையின் நீளம். ஜி என்றது புவியீர்ப்பு ஆர்முடுகல். இது வந்து நாங்க எளிய ஊசல் என்று சொல்லி ஒரு பாடம் படிக்கக்குள்ள அதுல நாங்க பாவிக்கிற சமன்பாடு தான் இந்த டி சமன் 2π வர்க்கமூலத்துக்குள்ள எல்லின் கீழ் ஜி. அப்ப இங்க 2π என்றது ஒரு பெருமானம். அப்ப இது வந்து பெருமானம், எண் பெருமானம் என்றால் அதுக்கு அழகு இருக்காது. அலைவு காலம் என்று சொன்னால் நேரத்தை அளக்கிற ஒரு அளவு, இழையின் நீளம் நீளத்தை அளக்கிறது, புவியீர்ப்பு ஆர்முடுகள் என்ற ஆர்முடுகளை குறிக்குது. அப்ப இப்ப நாங்க இந்த சமன்பாடை சரி பார்ப்போம். ஆகவே இப்ப நான் இடதுகை பக்கம் LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதுல இருக்கிற பரிமாணம் அலைவு காலத்தை நான் கேபிட்டல் T-ல தான் நாங்கள் குறிப்போம். ஆகவே இதனுடைய பரிமாணம் நேரம் என்றதால கேபிட்டல் T. அதே போல வலதுகை பக்கத்துல நான் இங்க பரிமாணங்களை மட்டும்தான் எழுதுறேன். அப்ப இங்க 2π என்றது ஒரு பெருமானம். அப்ப அவரை வந்து நாங்க இதுக்குள்ள சேர்க்க தேவையில்லை. இப்ப எல்லினுடைய அரையாம் அடுக்கு, அதே போல இந்த ஜி ஜி என்றது எல்லாம் வந்து பிரிக்குது. அப்ப இதை வந்து ஒரு நேர்ச்சுட்டியா, அதாவது பிரிக்கிறத நான் மேல கொண்டு போய் எழுதுனா இருந்தா ஜியினுடைய மறை அரையாம் அடுக்கு வர்க்கமூலம் என்று சொன்னா அரையாம் அடுக்கு, வர்க்கமூலத்துக்குள்ள எல்லின் கீழ் ஜி. ஆகவே நான் தனித்தனியாக எழுத போறேன்னு சொன்னா எல்லினுடைய பரிமாணத்தை எப்படி எழுதலாம், ஜிக்குரிய பரிமாணத்தை நான் கீழே இருக்கிறது நேர்ச்சுட்டியா இருக்குது, மேல கொண்டு போனா மறை சுட்டியா மாறும். இதனுடைய அடுக்கு வந்து மறையாக மாறப்போகுது. அப்ப இனி இதுல இருந்து கொண்டு நாங்க வலதுகை பக்கத்துக்குரியது எடுத்தால் இப்ப எங்களுக்கு எல்லினுடைய அரையாம் அடுக்கு, அதே போல ஜி ஜி என்றது புவியீர்ப்பு ஆர்முடுகள், இதுக்கு LT மைனஸ் வர்க்கம் முழுவதினுடைய மறை அரையாம் அடுக்கு. அப்ப இங்க நாங்க இத சுருக்கமாக இருந்தால் இங்க எல்லினுடைய அரையாம் அடுக்கு, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லினுடைய மறை அரையாம் அடுக்கு. ஆகவே நேர்ச்சுட்டியும் மறைச்சுட்டியும் இல்லாம போயிடும். அப்ப எல்லுக்குரியது இல்லாம போயிடும். எல்லினுடைய பூச்சியம்மாம் அடுக்கு வரும், எல்லுடைய பூச்சியம் அடுக்கு உண்டு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா டீனுடைய மறை இரண்டாம் அடுக்கு தர மறை அரையாம் அடுக்கண்டா இந்த ரெண்டும் வெட்டுப்பற்றும் மறை தர மறை நேரண்டு வந்து எனக்கு கடைசியாக டி மட்டும் மிஞ்ச போகுது. ஆகவே இதுக்கும் நீங்க எழுதணும் LHS சமன் RHS எழுதிட்டு கீழ் எழுதணும் பரிமாணமிடல் மூலம் இச்சமன்பாடு சரியானது அல்லது இச்சமன்பாடு வாய்ப்பு பார்க்கப்பட்டது என்று சொல்லி எழுதலாம். இதை முறுக்க எழுதுங்க.
இப்ப இதுல நாங்க இன்னொரு சமன்பாடுக்கு நாங்க இதை பார்ப்போம். v சமன் u சக at என்ற ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. நாங்க நேர்கோட்டு இயக்கங்கள் படிக்கிற நேரம் இந்த சமன்பாடு பாதிப்போம். இங்க v என்றது இறுதி வேகம், u என்றது ஆரம்ப வேகம், a என்றது ஆர்முடுகல், t என்றது நேரம். இவ்வளத்தையும் வச்சுக்கொண்டு நாங்க பார்ப்போம். இப்ப இந்த சமன்பாடு சரியானதா பிழையானதான்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். இப்ப இதுல நீங்க கவனிக்கணும் என்னன்னு சொன்னா, ரெண்டு பரிமாணங்களை நாங்க பெருக்கி அல்லது பிரிச்சு எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இங்க ஆர்முடுகளும் நேரமும் பெருக்கப்படுகிறது. அதே போல இடப்பெயர்ச்சிய நேரம் பிரிக்கலாம். பிரிச்சா நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இதுக்குரிய பரிமாணத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த ஏயும் டீயும் பெருக்கி வார பரிமாணம் இங்க u என்றவரோட கூட்டுப்பட போகுது. அப்ப கட்டாயம் இந்த ஏயும் டீயும் பெருக்கி வாரத்தினுடைய பரிமாணமும் இந்த யூவினது பரிமாணமும் ஒரே பரிமாணமாக இருந்தால்தான் எங்களுக்கு கூட்ட முடியும். சரியா? அது என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க நீளத்தையும் தான் நாங்க கூட்டலாம். இப்ப 2 கிலோமீட்டரும் 5 கிலோமீட்டரும் கூட்டினா 7 கிலோமீட்டர்னு சொல்லலாம். அப்ப ரெண்டுமே ஒரே பரிமாணமா இருந்தா தான் நாங்க கூட்டலாம் அல்லது கழிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 7 கிலோமீட்டர்ல இருந்து 2 கிலோமீட்டரை கழிச்சா 5 கிலோமீட்டர். அப்போ ஒத்த பரிமாணங்களை தான் நாங்க கூட்டவோ கழிக்கவோ முடியும். சரியா? அப்ப இதுல ஏயும் டீயும் பெருக்கி வாரத்தினுடைய பரிமாணமும் இந்த யூவினது பரிமாணமும் ஒரே பரிமாணமாக இருந்தா தான் எங்களுக்கு கூட்ட முடியும். அப்ப இந்த சமன்பாட்டுல v சமன் u சக at என்று வரும்போது கட்டாயம் இந்த யூவினது பரிமாணமும் at-இனது பரிமாணமும், அதாவது ஏயும் டீயும் பெருக்கி வாரத்தினுடைய பரிமாணமும் சமனாகத்தான் இருக்க போகுது. சரியா? அப்ப இது உங்களுக்கு கட்டாயம் வேணும்னு சொன்னா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரே பரிமாணமுடைய கணியங்களை ஒரே பரிமாணங்களையுடைய கணியங்களையே கூட்டவோ அல்லது கழிக்கவோ இயலும். ஒரே பரிமாணமுடைய கணியங்களையே கூட்டவோ அல்லது கழிக்கவோ முடியும். பெருக்கி பிரிக்கிற செயற்பாடுகள்ல கட்டாயம் ஒரே பரிமாணம் தான் இருக்கணும் இல்லை, அங்க வேற வேற பரிமாணங்கள் இருக்கலாம். ஸோ அதன் மூலம் தான் எங்களுக்கு வேற பெறப்பட்ட பௌதிக கணியங்கள்னு நாங்க பார்த்தோம். அவங்க கணியங்களை பெருக்கி பிரிக்கிற நேரம் எங்களுக்கு வேற வேற புது புது கணியங்கள் எல்லாம் வரும். ஆனா ரெண்டு கணியங்களை நீங்க கூட்டணுமாக இருந்தால் ரெண்டினுடைய பரிமாணங்களும் சமனா இருக்கணும். உதாரணமா நீங்க 2 கிலோமீட்டர் நீளத்தையும் 2 மணித்தியாலத்தையும் கூட்டி சொல்லுங்கன்னு சொன்னா உங்களால இது செய்ய இயலாது. ஏன்னு சொன்னா கிலோமீட்டர்ன்றது நீளம், மணித்தியாலம்ன்றது நேரத்தை குறிக்குது. அப்ப நீளத்தையும் நேரத்தையும் எங்களால கூட்ட முடியாது, ஒரே கணியங்களா இருக்கணும். நீளம் என்று சொன்னா நீளத்தோட தான் கூட்டுப்படும், மணித்தியாலம் என்று சொன்னா மணித்தியாலத்தோட மட்டும்தான் கூட்டுப்படும் அல்லது கழிப்படும். இந்த கூட்டல் கழித்தல் செய்கைகள்ல ஒரே பரிமாணம் உடையவையா இருந்தா தான் எங்களால கூட்டவோ கழிக்கவோ முடியும். சரியா? இனி இதை வச்சுக்கொண்டு இப்ப நாங்க இதை செய்து பார்ப்போம். இப்ப இடதுகை பக்கத்துல இருக்கிற இந்த கணியம் பாத்தீங்கன்னு சொன்னா இறுதி வேகம். அப்ப இது வேகத்தை குறிக்குது. ஆகவே வேகத்தினுடைய பரிமாணம் LT-1. அதே போல இப்ப நாங்க வலதுகை பக்கத்துல இருக்கிறத நாங்க பார்ப்போமா இருந்தால், இங்க வலதுகை பக்கத்துல 2 சோடி இருக்குது, யூவும் இருக்குது. அதே போல இங்க ஏ திரட்டி. அப்ப நான் சொன்னா இங்க கூட்டுப்படுதுன்னு சொன்னா கட்டாயம் இதனுடைய பரிமாணம்
இந்த ரெண்டும் பெருக்கி வாதத்தினுடைய பரிமாணத்துக்கு சமனா இருக்கு. ஆகவே u இனது பரிமாணத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா LT மைனஸ் 1. அதே போல a தர t இனது பரிமாணத்தை எடுத்தீங்கன்னு சொன்னாலும் நீங்க LT மைனஸ் வர்க்கம் தர நேரம் t. அப்ப இதை சுருக்கினா எனக்கு வரப்போகுது LT மைனஸ் 1. அப்ப இங்க பாருங்க uக்கும் LT மைனஸ் 1 a தர t ஆர்முடுகளை நேரத்தையும் பெருக்கி வரதுக்கு பரிமாணம் வந்து LT மைனஸ் 1 தான் இருக்குது. அப்ப வலதுகை பக்கத்தில் இருக்கிற அனைத்துமே இடதுகை பக்கத்தில் இருக்கிறதுக்கு சமனாக இருக்குது. ஆகவே நீங்க எழுத வேண்டியது LHS சமன் RHS. பரிமாணமிடல் மூலம் இச்சமன்பாடு வாய்ப்பு பார்க்கப்பட்டது என்று சொல்லி எழுதினீங்கன்னு சொன்னா சரி. நாலாவது கேள்வி ஒன்று பார்ப்போம். S சமன் UT பிளஸ் half AT ஸ்கொயர். இங்க S என்றது இடப்பெயர்ச்சி, மற்றது U ஆரம்ப வேகம், A ஆர்முடுகள், T நேரம். அப்ப இந்த சமன்பாடுக்கு எப்படி வாய்ப்பு பார்க்கிறது பார்ப்போம். இதுல U என்றது ஆரம்ப வேகம், T என்றது நேரம், A என்றது ஆர்முடுகள். இதுக்கு எவ்வாறு நாங்க செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது இடதுகை பக்கத்தில் இருக்கிற கணியத்துக்குரிய பரிமாணத்தை எழுதுவோம். S என்றது இடப்பெயர்ச்சி, இதனுடைய பரிமாணம் கேபிட்டல் L. இனி RHS. RHS என்று சொல்லும் போது இங்க U தர T பெருக்கப்படுது. அதே போல இந்த அரை என்றது ஒரு எண் பெருமானம். அப்ப இதுக்கு பரிமாணம் இல்லை, AT வர்க்கம். அப்ப நாங்க இதை எழுதலாம். நீங்க இதை UT இப்படி பரிமாணம் மட்டும் போடலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா இது பெருக்கப்படுது தானே, அல்லது நீங்க தனித்தனியும் எழுதி காட்டலாம். இதனுடைய பரிமாணம் வேகத்தினுடைய பரிமாணம் LT மைனஸ் 1, நேரத்தினுடைய பரிமாணம் T. அப்ப இது ரெண்டும் டீனுடைய மறை ஒராம் அடுக்கு, இது T. ஆகவே இது டீனுடைய பூஜ்ஜியம் அடுக்கு வரப்போகுது. ஆகவே இது ரெண்டும் பெருக்கி வர்றது எல்லாக இருக்க போகுது. அதே போல AT வர்க்கம், A என்றது ஆர்முடுகள், LT மைனஸ் வர்க்கம் தர T வர்க்கம், T வர்க்கத்தினுடைய பரிமாணம் கேபிட்டல் T, அதனுடைய வர்க்கம். ஆகவே கேபிட்டல் L. இங்க பாருங்க, வலதுகை பக்கத்தில் இருக்கிற UT இனது பெருக்கமும் L தான், AT வர்க்கத்தினுடைய பெருக்கமும் L. இடதுகை பக்கத்தில் இருக்கிற S இனுடைய பரிமாணமும் L. ஆகவே LHS சமன் RHS. பரிமாணமிடல் மூலம் இச்சமன்பாடு சரியானது.
அஞ்சாவது P சமன் F into V. இங்க P என்றது வேல்யூ, F என்றது விசை, V என்றது வேகம். இதையும் ஒருக்கா நாங்க செய்து பார்ப்போம். முதலாவது இடது கை பக்கத்தில் இருக்கிற பரிமாணம். இங்க P, கேபிட்டல் P என்றது வலுவை குறிக்குது. வலுவினுடைய பரிமாணம் என்ன? வலுவினுடைய பரிமாணம் உங்களுக்கு வலுவினுடைய பரிமாணம் நேரடியாக எழுத, வலுவினுடைய பரிமாணத்தை உங்களால் நேரடியாக ஞாபகம் வச்சிருக்க முடியாட்டி, உங்களுக்கு தெரியும் வலு சமன் வேலையின் கீழ் நேரம். வேலைக்குரியது வந்து என்ன? விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் என்று வரும். ஆகவே இங்கே ml வர்க்கம் t-2, அதன் கீழ் நேரம் t. இதுதான் இந்த வலுவுக்குரிய சமன்பாடாக வரப்போகுது, வேலையின் கீழ் நேரம். அப்ப இதை வந்து நாங்க எடுத்தோம்னு சொன்னா, இங்க இப்ப எனக்கு ml வர்க்கம் t-னுடைய மறை 3ஆம் அடுக்குன்னு வரப்போகுது, வலுவுக்குரிய பரிமாணம். உங்களுக்கு நேரடியாக எழுத வராட்டி நீங்க சமன்பாடு எழுதி சமன்பாடுல கொண்டு போய் பிரதியிடுங்க. அப்படி வேலைக்கும், இப்ப வேலைக்கும் நேரடியாக உங்களுக்கு பரிமாணத்தை எழுதுற கஷ்டம் இருந்ததுன்னா, வேலை சமன் விசை தர தூரம். விசைக்குரியது தெரியும், விசை என்றது திணிவு தர ஆர்முடுகள். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இவ்வாறான பரிமாணத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதை நேரத்தால பிரிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு வலுவுக்குரிய பரிமாணம் கிடைக்கும். இங்க எனக்கு எத்தனை வி அதான் தேவை. விசைக்குரியது mlt-2 தர, வேகத்துக்குரியது lt-1. ஆகவே இங்க எனக்கு சுருக்கும் போது ml வர்க்கம் t மைனஸ் கனம் என்று வரப்போகுது. ஆகவே LHS சமன் RHS. பரிமாணமுடல் மூலம் P சமன் FP எனும் சமன்பாடு உண்மையானது என்று எழுதினீங்கன்னு சொன்னா சரி. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணீங்கன்னா நாங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம். V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2AS என்ற சமன்பாடை நாங்கள் இப்ப இந்த சமன்பாடு சரியான்னு பார்க்க போறோம். இங்க V என்றது இறுதி வேகம், U ஆரம்ப வேகம், A என்றது ஆர்முடுகள், S என்றது இடப்பெயர்ச்சி. அவங்க பாருங்க, இந்த U வர்க்கத்தோட இந்த 2AS
கூட்டுப்படுதுன்னு சொன்னா எனக்கு யூ வர்க்கத்தினுடைய பரிமாணமும் இந்த ஏயும் எஸ்ஸும் பெருக்கி வாரத்தினுடைய பரிமாணமும் சமனாக இருந்தா தான் எங்களுக்கு கூட்டுப்படும். அப்ப நாங்க இங்க இந்த சமன்பாடு தாரதால இங்க கூட்டுப்படுறதால நாங்க யூ வர்க்கத்தினுடைய பரிமாணத்தையும் ஏஎஸ் பெருக்கத்தினது பரிமாணத்தையும் சமநிலைதான் எடுத்து செய்ய போறோம். ஒரு சமன்பாடு என்று தருவாங்களா இருந்தால் இங்க கூட்டல் அடையாளமோ அல்லது கழித்தல் அடையாளமோ இருக்குமா இருந்தால் நீங்க அவ்வாறு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இதுல இடதுகை பக்கத்துல இருக்கிற கணியம் வி வர்க்கம் பரிமாணம் வி வர்க்கத்தினுடைய பரிமாணம் என்று வரும்போது வேகம் LT - 1 வர்க்கம். அதே போல வலதுகை பக்கத்தில் இருக்கிறது யூ வர்க்கத்தினது பரிமாணம் யூ வர்க்கம் என்றது ஆரம்ப வேகம். அதே போல இங்க 2 என்றது ஒரு எண் பெருமானம். எண் பெருமானத்துக்கு பரிமாணம் இல்லை. ஆகவே ஏயினதும் எஸ்ஸினதும் பெருக்கம். ஏ என்றது ஆர்முடுதல், எஸ் என்றது இடப்பெயர்ச்சி. இங்க பாருங்க யூ வர்க்கத்தினது பரிமாணம் இது, ஏயினதும் எஸ்ஸினதும் பெருக்கம் எல் வர்க்கம் T - வர்க்கம். இது ரெண்டுமே ஒரே பரிமாணம் உடையதான் இருக்குது. இவ்வளவும் இடதுகை பக்கத்தில் இருக்கிற வி வர்க்கத்தினுடைய பரிமாணத்துக்கு சமம். ஆகவே LHS சமன் RHS. பரிமாணம் இடல் மூலம் வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2AS எனும் சமன்பாடு உண்மையானது என்று எழுதுகிறேன். ஓகே, ஸோ இதில் நாங்கள் உங்களுக்கு மேலதிகமான கணக்குகள் வரும்னு சொன்னால் நான் உங்களுக்கு டியூட் மாதிரி அனுப்பிவிடுறேன், செய்து பாருங்க. இப்போ இதில் இதே சமன்பாடை நாங்கள் சரி பார்க்கிறதுக்கு இன்னொரு முறை இருக்கு. பரிமாண பகுப்பின் மூலம் சமன்பாடுகளை வாய்ப்பு பார்த்தல். இரண்டாவது பரிமாண பகுப்பின் மூலம். இரண்டாவது சமன்பாடுகளை வாய்ப்பு பார்த்தல். சரியா? பரிமாண பகுப்பின் மூலம் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப உங்களுக்கு ஒரு சமன்பாடு V சமன் F lambda என்ற ஒரு சமன்பாடு தரப்படுகிறது. இந்த சமன்பாடு என்னன்னு சொன்னா ஒலியியல்ல நாங்க ஒலியின் வேகத்துக்குரிய சமன்பாடு இது. V என்றது வேகம், F என்றது மீடிரன், lambda என்றது அலை நீளம்.
அப்ப இப்படி ஒரு சமன்பாடை தந்துட்டு இந்த சமன்பாடை வாய்ப்பு பார்க்க சொல்றாங்கன்னு சொன்னா நாங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா இப்ப இடதுகை பக்கத்துல இருக்கிறத அப்படியே வச்சிருப்போம். வலதுகை பக்கத்துல இருக்கிற இந்த கணியங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா அடுக்குகளை போட போறேன். எஃபினுடைய எக்ஸாம் அடுக்கு, லெம்டாவினுடைய வையாம் அடுக்கு. அப்ப இந்த அடுக்குகளை போட்டுட்டு இந்த எக்ஸினது அடுக்கையும் வையினது, அதாவது எக்ஸினுடைய பெருமானத்தையும் வையினுடைய பெருமானத்தையும் நான் கண்டுபிடிப்பனாக இருந்தால் அந்த பெருமானங்கள் ஒன்று வருமா இருந்தா வி சமன் எஃப் லெம்டாண்டு நேரடியாக எனக்கு இது கிடைக்கும். அப்ப நான் இந்த சமன்பாடை தாராங்க பரிமாண பகுப்பின் மூலம் இதை செய்ய சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது இடதுகை பக்கத்துல இருக்கிற கணியத்தை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. இங்க வலதுகை பக்கத்துல இருக்கிற கணியங்களுக்கு வந்து வேற வேற அடுக்குகளை போடுங்க. எஃபினுடைய எக்ஸாம் அடுக்கு, லெம்டாவினுடைய வையாம் அடுக்கு. இப்ப நாங்க ஆரம்பத்துல செய்த மாதிரி இடதுகை பக்கத்துல இருக்கிறது வேகம், வேகத்தினுடைய பரிமாணம் LT - 1. அதே போல வலதுகை பக்கத்துல இருக்கிறது. இப்ப எங்களுக்கு இதுல எஃபினுடைய எக்ஸாம் அடுக்கு, எஃப்ன்றது மீடிரன், மீடிரனுடைய அலகு நாங்க அளக்கிற அலகு. இப்ப மீடிரனுக்கும் அலைவு காலத்துக்குமான தொடர்பு பார்த்தோம்னு சொன்னா T = 1/f. ஆகவே மீடிரனுக்குரிய அலகு எனக்கு கிடைக்கும் செகண்ட் -1. ஆகவே மீடிரனினுடைய பரிமாணம் என்று வரும்போது எனக்கு இங்க T - 1 என்று வரணும். அப்ப இங்க மீடிரனினுடைய பரிமாணம் T - 1. ஆகவே இங்க -1ஓட இந்த எக்ஸ் பெருக்கும் படுமா இருந்தால் டீயினுடைய மறை எக்ஸாம் அடுக்காக இருக்க போகுது. அதே போல இங்க லெம்டாவினுடைய வையாம் அடுக்கு, லெம்டான்றது அலை நீளம், அலை நீளம் வந்து நீளத்தை தான் இழக்கிறது. ஆகவே எல்லினுடைய வையாம் அடுக்கு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இதுல சமப்படுத்த போறேன் இந்த LT - 1ஐயும் இங்கால இருக்கிற கணியங்களையும். அப்ப எங்களுக்கு இடதுகை பக்கத்துல LT - 1 இருக்குது, வலதுகை பக்கத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னா டீனுடைய மறை எக்ஸாம் அடுக்குது, எல்லினுடைய வையாம் அடுக்கு. அப்ப இடதுகை பக்கத்துல இருக்கிற கணியம் சமன் வலதுகை பக்கத்துல இருக்கிற கணியங்கள்ட பெருக்கம் என்று வரும்போது இது ஒரு சமன் எடுத்தாச்சு. அப்ப கட்டாயம் எல்லினுடைய அடுக்குகள் நாங்க சமப்படுத்துவோமா இருந்தா இங்கால இருக்கிற எல்லினுடைய அடுக்கு சமனுக்கு அங்கால இருக்கிற எல்லினுடைய அடுக்குக்கு சமனா இருந்தா தான் எனக்கு இந்த மொத்தம் சமன் என்று சொல்லலாம். ஆகவே இங்க முதலாவது நான் எல் என்ற கணியத்தினுடைய அடுக்குகளை நான் எடுக்க போறேன். இடதுகை பக்கத்துல எல்லினுடைய அடுக்கு 1, அதே போல அங்கால வலதுகை பக்கத்துல எல்லினுடைய அடுக்கு y. ஆகவே y = 1 வந்துச்சு. அதே போல நேரத்தை எடுப்பமா இருந்தால் இடதுகை பக்கத்துல எல்லினுடைய அடுக்கு மறை 1, வலதுகை பக்கத்துல இடதுகை பக்கத்தில் டீயினுடைய அடுக்கு மறை 1, அதே போல வலதுகை பக்கத்துல டீயினுடைய அடுக்கு வந்து மறை x. ஆகவே இதுல இருந்து x = 1, y = 1. அப்ப எங்களுக்கு இங்க இதுல பிரதியிடுவமா இருந்தால் எங்களுக்கு இப்ப வரப்போகுது நான் இதுல கண்டது எக்ஸினுடைய பெருமானம், சரியா? ஆகவே இங்க எல்லினுடைய 1, டீயினுடைய மறை 1. ஆகவே இதன்படி எங்களுக்கு இடதுகை பக்கத்துல இருக்கிற பரிமாணம் LT - 1 இங்க எனக்கு கிடைச்சிச்சு. ஆகவே LHS = RHS என்று வரும். இதுல நீங்க காண வேண்டியது என்ன? இந்த அடுக்குகளோட பெருமானத்தை கண்டுபிடிச்சிட்டு இதுல போட்டு பாருங்க இதே ஆன்சர் வருதான்னு சொல்லி. இந்த பரிமாணத்துக்குரிய இந்த கோவை வருதான்னு பார்த்துட்டு அப்படி கிடைக்கப்பெறுமா இருந்தா கீழே எழுதணும் LHS = RHS. பரிமாண பகுப்பின் மூலம் இச்சமன்பாடு உண்மையானது என்று எழுதினீங்கன்னு சொன்னா சரி.
இதுல நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இதை எடுத்துட்டு இதுல ஒத்த பரிமாணங்களினுடைய அடுக்குகளை சமப்படுத்தி இந்த எக்ஸையும் வையையும் கண்டுபிடிச்சதுதான் இதுல நாங்க புதுசா செய்த வேலையா இருக்கு. ஓகே, இப்ப இதுல ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். I சமன் FT என்ற சமன்பாடு. இதுல கேபிட்டல் I வந்து கணத்தாக்கம், F என்றது விசை, T என்றது நேரம். இந்த கணத்தாக்கு சம்பந்தமா நேற்று பார்த்தேன் நான். கணத்தாக்கு வந்து இந்த மாற்றத்துக்கு சமன் என்று சொல்லி உங்களுக்கு நேரடியா கணத்தாக்குக்குரிய பரிமாணம் எழுதலாம். உந்தத்துக்குரிய தொடர்பு தெரியுமா இருந்தா கணத்தாக்குக்கு நீங்க தொடர்பு எழுதலாம். இதுல நாங்க முதலாவது பரிமாண பகுப்பு, ஆகவே I சமன் F-னுடைய எக்ஸாம் அடுக்கு T-னுடைய வையாம் அடுக்குன்னு போடுவோம். இப்ப இடதுகை பக்கத்துல கணத்தாக்கு இம்பல்ஸ் சொல்லி சொல்றேன் இங்கிலீஷ்ல, இம்பல்ஸ். அதனுடைய அதுக்கு தான் கேபிட்டல் I போடுறோம் நாங்க. இதனுடைய பரிமாணம் என்று வரும்போது திணிவு தர வேகம் தானே, ஆகவே mL(T-1) கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம், உந்தத்துக்குரியது திணிவு தர வேகம். இனி பார்ப்போம் வலதுகை பக்கத்துல F-னுடைய எக்ஸ், F-க்குரியது mLT மைனஸ் வர்க்கம், அதனுடைய எக்ஸாம் அடுக்கு. இங்க எங்க என்னென்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா M-னுடைய எக்ஸாம் அடுக்கு, L-னுடைய எக்ஸாம் அடுக்கு, T-னுடைய மடை 2x. அதே போல மிச்சம் இருக்கிறது T-னுடைய வையாம் அடுக்கு. T என்றது நேரம், கேபிட்டல் T-னுடைய வையாம் அடுக்கு. இதை நாங்க ரெண்டு பக்கமும் சமன்பாடு எழுதுவோம். எழுதும் போது இங்க எனக்கு வரப்போகுது mLT-1 அது சமன் M-னுடைய எக்ஸாம் அடுக்கு, L-னுடைய எக்ஸாம் அடுக்கு, T-னுடைய மறை 2x. அதே போல இங்க ஒரு T-னுடைய வையாம் அடுக்கு. இதை நாங்க இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம், என்ன சுருக்கமா எழுதலாம். அதாவது M-னுடைய எக்ஸாம் அடுக்கு, L-னுடைய எக்ஸாம் அடுக்கு, இங்க ஒரே அடியை கொண்ட கணியங்கள் பெருக்குப்படுற நேரம் அடுக்குகள் கூட்டுப்படும் சுட்டி விதியின்படி. ஆகவே இங்க T-னுடைய அடுக்குகள், இங்க T பெருக்கப்படுது, அடுக்குகள் கூட்டுப்படுற நேரம் எனக்கு y-2x என்று வரும். ஏன் இந்த மைனஸ் இங்க T-னுடைய மறை 2x இருக்கு. ஆகவே mLT-1. இப்ப ஒத்த பரிமாணங்களினுடைய அடுக்குகளை வந்து நான் இப்ப சமப்படுத்த போறேன். முதலாவது M-க்கு
எம்மினுடைய பரிமாணத்தை சமப்படுத்தினா இருந்தால் இங்கே எக்ஸ் சமன் 1 வரப்போகுது. இங்கே எம் இருந்தால் சாதாரணமாக இப்போ ஒரு இவ்வாறு எழுதுவமாக இருந்தால் இதனுடைய அடுக்கு வந்து ஒராம் அடுக்கு, எந்த ஒரு இலக்கத்திலும் ஒராம் அடுக்கு, அது எம் தான் இப்படித்தான் பிறப்போம், அந்த கணியமாகத்தான் பிறப்போகுது. அதே போல இப்ப எல்லினுடைய பரிமாணத்தை அடுக்க சமப்படுத்தினா இங்கே எல்லினுடைய ஒராம் அடுக்கு, இங்கே எல்லினுடைய எக்ஸாம் அடுக்கு. அப்போ எக்ஸினுடைய பெருமானம் 1 கண்டுபிடிச்சாச்சு. டைம் இங்கே எக்ஸினுடைய பெருமானம் 1 தான் இருக்க போகுது. ஆல்ரெடி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அல்லது நீங்க எல்லையும் வச்சு நீங்க எக்ஸை கண்டுபிடிக்கலாம். இங்க டீயை வந்து டீக்குரிய அடுக்க நாங்கள் சமப்படுத்துவோமா இருந்தால் y சய 2x அது சமன் மறை 1. இதுல எக்ஸினுடைய பெருமானம் 1 தெரியும். ஆகவே y சய 2 சமன் மறை 1. ஆகவே y சமன் 2 சய 1, y சமன் 1. இதுல நாங்க பிரதியிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு MLT என்னென்னு வரப்போகுது -1 வரும். இங்க வைக்கு பெருமானம் 1, 2 தர எக்ஸினுடைய பெருமானம் 1. ஆகவே 1 சய 2 வரும். டீக்கு வந்து மறை ஒராம் அடுக்கு வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு இப்ப MLT -1 எங்களுக்கு கடைசியா கிடைக்கும். இதுல கொண்டு வந்து நீங்க பெருமானங்களை போட்டு பாருங்க. இதுல கொண்டு வந்து பெருமானங்களை போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு கிடைக்க போவது MLT -1 கிடைக்கும். பாருங்க, எக்ஸுக்கும் வைக்கும் பெருமானத்தை போட்டு பாருங்க. அப்ப இதுல நீங்க I சமன் Fக்கு 1, Yக்கு சாரி இந்த சமன்பாடுல எக்ஸுக்கு 1, Yக்கு 1 போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு I சமன் FT என்ற தொடர்பு வரும். ஆகவே பரிமாண பகுப்பின் மூலம் I சமன் FT எனும் சமன்பாடு உண்மையானது என்று எழுதுனீங்கன்னா சரி. ஓகே, இதுக்கு முதல் நாங்க செய்த சமன்பாடுகளை வேணுமென்றா நீங்க திரும்ப செய்து பார்க்கலாம். இப்போ F சமன் ME அவ்வாறான சமன்பாடுகளையும் நீங்க திரும்ப பரிமாண பகுப்பின் மூலம் நீங்க செய்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இனி நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். 3வது விஷயம், இப்ப கணியங்களுக்கு இடையிலான தொடர்பு. இப்ப 3 கணியங்களை தந்துட்டு அந்த 3 கணியங்களை வச்சுக்கொண்டு ஒரு சமன்பாடை வந்து உங்களை எடுக்க சொல்லலாம். அப்படி சொல்ற நேரம் அவ்வாறு அந்த சமன்பாடை நாங்க உருவாக்கலாம் என்று சொல்லி பார்ப்போம். மூன்றாவது, பரிமாணங்களை பயன்படுத்தி பௌதீக கணியங்களுக்கிடையே தொடர்பை பெறல். பரிமாணத்தை பயன்படுத்தி
கணியங்களுக்கிடையில் தொடர்பை பெறல். பரிமாணத்தை பயன்படுத்தி கணியங்களுக்கு இடையில் தொடர்பை பெறும். இப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா உங்களுக்கு உதாரணம், எஸ் என்ற கணியத்துக்கும் எஸ் என்ற கணியத்துக்குரிய தொடர்பை வந்து யூ கமா டி கணியங்கள் சார்பாக பெறுகன்னு சொல்லி கேட்பாங்க. எழுதிக் கொள்ளுங்க. கணியம் எஸ்ஸுக்குரிய தொடர்பை கணியங்கள் யூ கமா டி சார்பில் தருக. கணியங்கள் யூ கமா டி ஆகியவற்றின் சார்பில் தருக. எஸ்ஸுக்குரிய தொடர்பைத்தான் இந்த யூ கமா டி சார்பில் தர சொல்லி கேட்கிறாங்க. அப்ப எனக்கு சமன்பாடு எப்படி வரணும்னு சொன்னா எஸ் சமன் அங்கால ஏதாவது ஒரு தொடர்பு வரும். ஆகவே இங்க எங்களுக்கு என்ன தொடர்பு வரும் தெரியாது. ஆகவே நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதோட சமன்பாடு வடிவமா எழுத போறேன். எஸ் சமன் யூவினுடைய எக்ஸாம் அடுக்கு அதே போல டீயினுடைய வையாம் அடுக்கு எழுத போறேன். ஏன்னா இப்ப எஸ்ஸுக்கும் யூக்கும் டீக்குமான தொடர்பு எனக்கு தெரியாது. இந்த தொடர்பை பெறதுக்காக நான் இப்ப யூ கேட்டது யூ சார்பாகவும் டி சார்பாகவும், அப்ப யூவினுடைய எக்ஸாம் அடுக்கு டீயினுடைய வையாம் அடுக்குன்னு சொல்லி நான் சும்மா எழுதுறேன். போட்டுட்டு இந்த எக்ஸையும் வையையும் கண்டுபிடிக்க போறேன். இதுல எஸ் என்றது இடப்பெயர்ச்சி, யூ என்றது வேகம், டி என்றது நேரம். அப்ப நாங்க இப்ப ஆரம்பத்துல செய்த மாதிரி திரும்ப இடது கை பக்கம் இடப்பெயர்ச்சியுடைய பரிமாணம் கேபிட்டல் எல். அதே போல வலது கை பக்கம் யூவினுடைய எக்ஸாம் அடுக்கு. யூ என்றது இங்க வேகம் என்று தரப்பட்டிருக்கு. ஆகவே எல்டி மைனஸ் ஒன்னினுடைய எக்ஸாம் அடுக்கு என்று சொன்னா எல்லினுடைய எக்ஸ் டீயினுடைய மறை எக்ஸ். அதே போல இங்க டீயினுடைய வையாம் அடுக்கு. டி என்றது நேரம். இதை நாங்கள் எழுதினோம்னு சொன்னா எல் சமன் எல்லினுடைய எக்ஸ் டீயினுடைய மைனஸ் எக்ஸ் டீயினுடைய y. இதுல இடதுகை பக்கத்துல எல் என்ற கணியம் மட்டும்தான் இருக்குது, வலதுகை பக்கத்தில் டி என்ற கணியமும் இருக்கு. ஆகவே நீங்க ஒரு டீயோட கணியத்தை கொண்டு வரணும்னு சொன்னா டீயினுடைய பூச்சியமாம் அடுக்கு போடலாம். அப்போ எந்த ஒரு கணியத்தினதும் பூச்சியம் அடுக்கிற பெருமானம் உண்டு. எக்ஸினுடைய பூச்சியம் அடுக்கண்டா உண்டு, வையினுடைய பூச்சியம் அடுக்கண்டா உண்டு, ஜட்டினுடைய பூச்சியம் அடுக்கண்டா உண்டு, ஆயிரத்தினுடைய பூச்சியம் அடுக்குண்டா ஒன்றுதான். எந்த ஒரு எண் பெருமானத்தினுடைய பூச்சியம் அடுக்கும் பெருமானம் ஒன்றைத்தான் கொண்டிருக்கும். ஆகவே இங்க எல் தர ஒன்று போட்டா அந்த ஒன்றை வந்து நான் டீயினுடைய பூச்சியம் அடுக்குன்னு எழுதலாம். எல்லினுடைய எக்ஸாம் அடுக்கு டீயினுடைய y மைனஸ் எக்ஸ் என்று எழுதலாம். இது வந்து ஒரே அடியை கொண்ட கணியங்கள் பெருக்கப்படுற நேரம் அடுக்குகள் கூட்டுப்படும். கூட்டுப்படுற நேரம் இங்க மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் என்று வரப்போது. ஆகவே y மைனஸ் எக்ஸ் என்று எழுதலாம். இப்ப இங்கால இருக்கிற எல் என்ற கணியத்தினுடைய அடுக்க சமப்படுத்தப்படுறேன். சமப்படுத்தும் போது எக்ஸ் சமன் ஒன்று வரும். அதே போல டீயினுடைய அடுக்க சமப்படுத்தினா y மைனஸ் எக்ஸ் சமன் 0 என்று வரப்போகுது. ஆகவே y சமன் எக்ஸ், ஆகவே y சமன் 1.
இதுல இருந்து தொடர்படுத்தோம்னு சொன்னா இந்த சமன்பாடுல கொண்டு போய் பிரதியிடுவோமா இருந்தா எஸ் சமன் யூவினுடைய ஒராம் அடுக்கு அதே போல டீனுடைய ஒராம் அடுக்கு எஸ் சமன் யூடி என்ற இந்த சமன்பாடு எனக்கு கிடைக்கும். இடப்பெயர்ச்சி சமன் வேகம் தர நேரம். அவங்களுக்கு தெரியும் வேகத்துக்குரிய சமன்பாடு பார்த்தோம்னா இடப்பெயர்ச்சிங்கள் நேரம் தானே. இந்த சமன்பாடு இவ்வாறு கிடைக்கப்பெறும். எஸ்ஸுக்குரிய சமன்பாடு வந்து யூ தர டி என்று வரப்போகுது. எஸ்ஸுக்குரிய தொடர்பை யூ சார்பாகவும் டி சார்பாகவும் நாங்கள் சொல்லிட்டோம். ஓகே, இதையும் ஒரு நோட் பண்ணுங்க. மற்றது இப்ப இதுல எழுதுற நேரம் கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இதுல நேரடியாக இப்படி எழுதாம நாங்க இதுல ஒரு மாறிலிக்கே போடுவோம். ஏன்டா இதுல மாறிலிகள் வரலாம் என்ன. ஸோ நாங்க இது கே என்ற மாறிலியை போடுவோம். இது கே என்றது ஒரு மாறிலி என்றதால இங்க மாறிலிக்கு பரிமாணம் இல்லை. மாறிலி என்று சொல்றது பெருமானத்தை சொல்றது, சரியா? பெருமானத்தை சொல்லும் போது இங்க எங்களுக்கு கே என்று வரப்போகுது. இதுல இருந்து நாங்க கடைசியா எழுதுற நேரம் இவ்வாறான தொடர்புகளை எடுத்துட்டு பரிசோதனையின் படி கே சமன் 1 ஆகும் என்று எழுதினோம்னு சொன்னா சரி. இங்க நாங்க இதுல கேயை போட்டு எழுதுவோம். அடுத்த இப்படி சமன்பாடு எழுதுற நேரம் எஸ் சமன் கே இன்ட்டு யூவினுடைய எக்ஸாம் அடுக்கு தர டீனுடைய வையாம் அடுக்கு. இப்ப இதுல நாங்க கே என்றது ஒரு மாறிலி, மாறிலி என்ற ஒரு எண் பெருமானம், சரியா? கடைசியா இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கேனுடைய பெருமானம் கே சமன் 1 என்று சொல்லி எழுதும். மாறிலி என்னத்துக்குன்னு சொன்னா இப்ப இதுல சில சமன்பாடுகள் பார்த்த நீங்க எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஐடி ஸ்கொயர். அப்ப அங்க அந்த ஹாஃப் அரை ஒன்று வருது இல்ல. அப்ப நாங்க சில வேளை எஸ்ஸுக்கும் ஆர்முடுகளுக்கும் நேரத்துக்குமான தொடர்பு எழுதுற நேரம் அந்த அறைய வந்து நாங்க இல்லாம எழுதினோம்னு சொன்னா அந்த சமன்பாடு பிழையா போயிடும். பரிமாணம் சமனா இருக்கும். பட் எங்களுக்கு நான் ஒரு சமன்பாடு வரும்போது எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஐடி ஸ்கொயர். அப்ப முன்னுக்கு ஏதாவது ஒரு எண்பெருமானங்கள் பெருக்கி கொண்டிருக்கலாம் என்ன. இப்ப இதுல அளவு காலத்துக்கான தொடர்பு பார்த்தனாங்க டி சமன் 2π√L/G. அப்ப நாங்க பரிமாணம் முடைக்குள்ள நேரத்துக்கு அந்த டீக்கும் எல்லுக்கும் ஜிக்கும் தான் பரிமாணம் போடுவோம். அப்ப முன்னுக்கு இருக்கிற அந்த 2π வந்து நாங்க விட்டுட்டு செய்யலாதானே. அப்ப அந்த 2πத்தான் நான் இங்க ஒரு மாறிலியா போடுறேன். எழுதி கொண்டு பாரு நேரம் ரெண்டு பக்கமும் பரிமாணங்களை போட்டு செய்துட்டு கடைசியா அந்த
சமன்பாடு கேயில வரும். அந்த கேக்குரிய பெருமானம் கடைசியை நாங்கள் எங்களுக்கு சமன்பாடு தெரியுமா இருந்தா கே சமன் 2π என்ற பெருமானத்தை பெறும் என்று சொல்லி போட்டு நாங்கள் ஒரு பொதுவான சமன்பாடை எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாறிலிகளை போடுறோம். இந்த மாறிலியில பெருமானம் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், சரி, அது நிறையா இருக்கலாம். அப்ப நாங்கள் இதுல இருந்து ஒரு தொடர்பு எழுதுகிற நேரம் இவ்வாறு செய்து கொண்டு போகணும். இப்போ நீங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா, இன்னும் இலகுவா சொல்றேன். ஆரம்பத்துல s நேர் விகித சமன் u to the power x, அதே போல t to the power y இப்படி எழுதிட்டீங்கன்னு சொன்னா இது ஒரு நேர்விகித சமத்தொடர். அப்ப இது ஒரு சமன்பாடா மாத்துறதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒரு மாறிலியால பெருக்க போறேன். அந்த மாறிலி தான் இது. இப்ப 2 கணியங்களை தந்துட்டு அதை 3வது கணியத்துக்கு எழுத, ஒரு கணியத்தை மற்ற 2 கணியம் சார்பாக எழுத சொன்னா நாங்க முதலாவது எழுத வேண்டிய ஸ்டெப் இப்படி எழுதி போட்டு செய்தோம்னு சொன்னா எங்களுக்கு இன்னும் நல்லது. எஸ் நேர்விகித சமன் யூவினுடைய எக்ஸாம் அடுக்கு டீனுடைய வையாம் அடுக்கு என்று எழுதிட்டு அதுக்கு பிறகு இந்த நேர்விகித சம தொடர்பை நான் ஒரு சமன்பாடா மாத்துறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு மாறிலியால பெருக்க வேண்டி இருக்க போகுது. அந்த மாறிலி தான் இந்த கே. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? அழிக்கவா? இப்ப நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாடுகளுக்கு எழுதி பார்ப்போம். கேள்வி எழுதுங்க. ஓய்விலிருந்து ஏ ஆர்முடுகளுடன் இயங்கும் துணிக்கை ஒன்று, ஓய்விலிருந்து ஏ ஆர்முடுகளுடன் இயங்கும் துணிக்கை ஒன்று எஸ் தூரம் செல்லும் போது அதன் வேகம் b-ற்கான தொடர்பை பெறுக. அதன் வேகம் b-ற்கான தொடர்பை பெறுக. உங்கள்ட்ட கேட்ட கேள்வியின்படி இப்ப b-ற்கான தொடர்பை ஏ சார்பாகவும் எஸ் சார்பாகவும் கேட்கிறாங்க. அப்ப இதுல உங்களுக்கு ஏ என்றது ஆர்முடுகள் என்று தரப்பட்டிருக்குது, எஸ் என்றது இடப்பெயர்ச்சி என்று தரப்பட்டிருக்கு. அப்ப நாங்க முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் நேர்விகித சமத்தொடர்பு எழுதுவோம். பிக்கு தான் கேட்டது. அப்ப பி நேர்விகித சமன் ஏயினுடைய எக்ஸாம் அடுக்கு அதே போல எஸ்ஸினுடைய வையாம் அடுக்கு எழுதுவோம். சரியா? முதலாவது எழுத வேண்டிய ஸ்டெப் இது. பி நேர்விகித சமன் ஏயினுடைய எக்ஸாம் அடுக்கு எஸ்ஸினுடைய வையாம் அடுக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எழுத போறீங்க நீங்க இதை ஒரு சமன்பாடா மாத்தணும். அப்போ ஒரு மாறிலி கே அளவு இருக்குது. இங்கு கே என்றது ஒரு மாறிலி. அதுக்கு பிறகு நீங்க வளமையா செய்யற மாதிரி இடது கை பக்கத்துல இருக்கிற பரிமாணம் கணியத்தினுடைய பரிமாணம். இப்ப இங்க வி என்றது வேகம் என்றதால LT-1 வலது கை பக்கத்துல இருக்கிறது.
ஏனுடைய எக்ஸாம் அடுக்கு ஏ என்றது ஆர்முடுகள், ஆகவே எல்டி மைனஸ் வர்க்கம் முழுவதினுடைய எக்ஸாம் அடுக்கு. அதே போல எஸ்ஸினுடைய வையாமன், எஸ் என்றது இடப்பெயர்ச்சி, இப்ப இதில் எழுதுவோம். இப்ப கேக்கு பரிமாணம் இல்லை, ஏனடா கே என்றது ஒரு மாறிலி, ஒரு எண் பெருமானம். எண் பெருமானத்துக்கு மாறிலி இந்த பரிமாணம் இருக்காது. ஆகவே இங்க வலதுகை பக்கத்தில் இருக்கிறத இடதுகை பக்கத்தில் இருக்கிறவரோட சமப்படுத்துவோம். பரிமாணம் எல்லினுடைய அடுக்க சமப்படுத்துவோமா இருந்தா இங்க இதனுடைய அடுக்கு ஒன்று, எல்லினுடைய அடுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸும் வையும், ஆகவே எக்ஸ் சகவை. ஏனென்றா அடிகள் சமன், அப்ப அடுக்குகள் கூட்டுப்படும். அதே போல டீனுடைய அடுக்க சமப்படுத்துமா இருந்தா -1 சமன் -2x. ஆகவே இதுல இருந்து எனக்கு எக்ஸுக்குரிய பெருமானம் வரும் 1 சொல்லி, எக்ஸுக்குரிய பெருமானம் 1 சொன்னா இதுல கொண்டு போய் பிரதியிட்டம்னு சொன்னா y-னுடைய பெருமானம் 0. ஆகவே இதன்படி எக்ஸுக்கு பெருமானம் தெரியும், y-க்கு பெருமானம் தெரியும். இந்த சமன்பாடுல கொண்டு போய் பிரதியிட்டா b சமன் k தர y-க்கும் பெருமானம் 1 வரும். பாருங்க சுருக்கள் எதுவும் பிளவுட்டான வரியில. x plus y சமன் 1 minus 2x சமன் ஓகே. இதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒன்று செய்யணும். என்னன்னு சொன்னா இப்ப நேர்கோட்டு இயக்கங்கள்ல v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as என்ற ஒரு சமன்பாடு தான் இருக்குது எங்களுக்கு. அப்ப நாங்க இதுல போட வேண்டியது v வர்க்கத்துக்கும் இதுக்குமான தொடர்பு போட்டா தான் எங்களுக்கு இது சரியா வரும். ஏன்னா இப்படி ஒரு தொடர்பு இருக்கு, ஓய்வுல இருந்து ஆரம்பிக்கிறேன்டா ஆரம்ப வேகம் 0, ஆகவே v வர்க்கம் சமன்
2as. அப்ப இங்க நேரடியாக நாங்க வேகத்துக்குரிய தொடர்பு வரும்போது நான் இதுல v வர்க்கத்தை தான் போட்டிருக்கோம். சாரியா, அப்ப நான் இங்க v வர்க்கத்துக்கான தொடர்பு தான் போடணும். ஆகவே l வர்க்கம் t - 1. இனி நாங்க செய்வோமா இருந்தா எங்களுக்கு இந்த இவ்வாறான தொடர்பு, அதாவது இதுல ஆரம்பம் 0 ஏன்னா கடைசியா v வர்க்கம் சமன் 2as என்ற தொடர்பு வரணும். அதை எடுத்தோம்னு சொன்னா சரி. அப்ப இதுல நாங்க உங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன இருந்திருக்கணும்டா, v வர்க்கத்துக்கு வேகத்துக்கும் ஆறுமுடுகள் s என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பு. ஆகவே இப்ப நாங்க எல்லை சமப்படுத்தும் போது இங்க இடதுகை பக்கத்தில் எங்களுக்கு 2 x பிளஸ் y வந்து 2ஆக இருக்க போகுது. அதே போல x வந்து 1 சொன்னா இதுல இருந்து இனி yக்குரிய பெருமானம் 1 வரும். இதுல இருந்து கொண்டு நாங்க தொடர்பு எடுக்கலாம். v வர்க்கம் சமன் k into as. இங்கு k இனுடைய பெருமானம் k சமன் 2ஆக காணப்படும். இந்த k சமன் 2ன்னு சொல்லி நீங்க போட தேவையில்லை. இப்படி ஒரு தொடர்பு எடுத்துக்காட்டீங்கன்னு சொன்னா சரி, இது எங்களுக்கு சமன்பாடு தெரியும் என்றால் ஒரு நேர்கோட்டு இயக்கத்துல v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as என்ற ஒரு தொடர்பு இருக்குது. சரியா, அப்ப அதுல ஓய்வுல இருந்து இந்த இயக்கம் நடக்கு, ஓய்வுல இருந்து தான் ஆரம்பிக்குதுன்றதால ஆரம்ப வேகம் 0 ஆயிரும். ஆகவே எனக்கு மிச்சம் இருக்கிறது v வர்க்கம் சமன் kas. அந்த கேயினுடைய பெருமானம் 2. அப்ப நீங்க இதை எழுதி காட்டினாலே போதுமானது இவ்வாறான கணக்குகள். x வந்து இப்ப இதுல பாருங்க, நான் இப்ப இதால 2ஆல பெருக்கி இருக்கிறேன்ல, சாரி. இதுல பாருங்க, ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் சரியா, நான் ஒரு சின்ன பிழை விட்டுட்டேன் ஆரம்பத்துல. இதுல பாருங்க, அவன் கேட்டது வந்து ஓய்வுல இருந்து ஆரம்பிக்கிற ஒரு துணிக்கையினுடைய இயக்கம் a என்ற ஆறுமுறைகளோட போகுது. அது வந்து s என்ற தூரம் போற நேரம் அந்த வேகத்துக்குரிய தொடர்பை ஏலையும் எஸ்லையும் கேட்கிறாங்க. அப்ப எனக்கு இப்ப நேர்கோட்டு இயக்கம் படிக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு சமன்பாடு இருக்குன்னு தெரியும். அது வந்து வேகத்துக்கும் இந்த ஆறுமுடுகளுக்கும் எஸ்ஸுக்கும் தொடர்புடைய அந்த சமன்பாடு தான் நான் அப்போ எழுதி காட்டினேன். v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as. அப்ப இந்த கேள்வி கேட்கிற நேரம், இப்ப நீங்க புதுசா படிக்கிற நேரம் இந்த சமன்பாடு உங்களுக்கு இருக்குன்னு தெரியாது. அப்ப இந்த கேள்வி கேட்கிற நேரம் நான் சொல்லி இருக்கணும், வேக வர்க்கத்துக்கும் ஆறுமுடுகளுக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான தொடர்பை தான் நான் எடுக்க சொல்லியிருக்கோம். நான் வேகம் என்று சொல்லிட்டேன் சரியா. ஸோ அப்ப நாங்க இது எனக்கு ஏற்கனவே தெரியும் என்றதால நான் இதை நேரடியாக எழுதுறேன். அப்ப நீங்க புதுசா படிக்கிறீங்க, அப்ப உங்களுக்கு நான் சொல்லியிருக்கணும் வேக வர்க்கத்துக்கும் ஆறுமுடுகளுக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான தொடர்பு. வேக வர்க்கத்துக்கான தொடர்பு எடுத்தா நாங்க இவ்வாறு எடுக்கலாம். v வர்க்கம் நேர் விகித சமன் a எக்ஸாம் அடுக்கு s வையாம் அடுக்கு. ஸோ அதுல இருந்து கொண்டு v வர்க்கம் சமன் k into a⁴x s வையாம் அடுக்கு எழுதலாம். ஸோ இதுல இருந்து வளமையா செய்யற மாதிரி செய்து கொண்டு வாங்க. v வர்க்கம் என்று வரும்போது இங்க v பரிமாணம் lt - 1. அப்ப lt - 1 வர்க்கம் என்று வரும்போது l வர்க்கம், இங்க t மறை 2. அப்ப இங்க பரிமாணங்களுடைய அடுக்குகளை சமப்படுத்துற நேரம் l அடுக்கு 2, இங்கால l அடுக்கு x சக y. அதே போல t அடுக்கு மறை 2, இங்கால t அடுக்கு மறை 2x. ஆகவே இதுல இருந்து மறை 2 வெட்டுப்பற்றும் x சமன் 1. ஸோ எனக்கு கடைசியா x சமன் 1 y சமன் 1 வந்து வரும். ஆகவே v வர்க்கம் சமன் k தர as என்று வரப்போகுது. எனக்கு இந்த சமன்பாடு தெரியும்ன்றதால நான் இங்க k சமன்
2ஆக காணப்படும் சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அடுத்த கேள்வி எழுதுங்க. அடுத்த கேள்வி எழுதுங்க. அலைவு காலம் கேபிட்டல் டி குரிய தொடர்பை அலைவு காலம் கேபிட்டல் டி குரிய தொடர்பை ஊசலின் நீளம் L, ஈர்ப்பு ஆர்முடுகள் G ஆகியவற்றின் சார்பில் பெறுக. அலைவு காலம் T குரிய கோவையை ஊசலின் நீளம் L, ஈர்ப்பு ஆர்முடுகள் G ஆகியவற்றின் சார்பில் பெறுக. எங்களுக்கு கேட்ட கேள்வி, இப்ப அலைவு காலம் T குரிய கோவையை ஊசலின் நீளம் L சார்பாகவும் புவியீர்ப்பு ஆர்முடுகள் G சார்பாகவும் பெற சொல்லி கேட்கிறாங்க. இப்போ நாங்க முதலாவது எழுத வேண்டியது T நேர்விகித சமன் L-னுடைய எக்ஸாம் அடுக்கு G-னுடைய வையாம் அடுக்கு. இப்போ நான் இங்க எக்ஸையும் வையையும் தான் நான் கண்டுபிடிப்போம். நேர்விகித சம தொடர்பு எடுத்துட்டு இனி அடுத்த ஸ்டெப்ல நீங்க எழுத வேண்டியது இதை சமன்பாடா மாற்றுறதுக்கு ஒரு மாறிலி K அளப்பிருக்க போறீங்க. K வந்து மாறிலி. இனி நாங்க வளமையா செய்யற மாதிரி இடது கை பக்கம் அலைவு காலம் T குரிய பரிமாணம் கேபிட்டல் T. வலது கை பக்கத்தில் எடுத்தோம்னு சொன்னா K என்றது மாறிலிக்கு பரிமாணம் இல்லை. L-னுடைய எக்ஸாம் அடுக்கு, L என்றது நீளம், L-னுடைய எக்ஸாம் அடுக்கு, G என்றது புவியீர்ப்பு ஆர்முடுகள் என்று தந்திருக்கிறாங்க. இப்ப நாங்க பரிமாணங்களை சமப்படுத்துவோம். ரெண்டு பக்கம் உள்ள பரிமாணங்கள் சமப்படுத்தினால் L-னுடைய எக்ஸாம் அடுக்கு தர L-னுடைய வையாம் அடுக்கு தர T-னுடைய -2y. இங்க பாருங்க, வலதுகை பக்கத்துல L என்ற பரிமாணம் இருக்குது, இங்கால இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா T தர 1 வந்து L-னுடைய 0ஆம் அடுக்கு போடலாம். அப்ப இதுல வச்சுக்கொண்டு இது என்ன செய்யலாம்னு சொன்னா இப்ப பரிமாணங்களினுடைய அடுக்குகளை சமப்படுத்துவோம். L-னுடைய அடுக்கை சமப்படுத்தினா இங்க L பெருக்கப்படுகிறது, ஆகவே அடுக்கு கூட்டுப்பட்டிருக்கும் x சக y, அது வந்து 0.
ஆகவே எக்ஸ் சமன் மைனஸ் ஒய். இனி நாங்க டீயினுடைய அடுக்க சமப்படுத்தும் போது மைனஸ் 2y சமன் 1. இதனுடைய அடுக்கு 1, அங்க மைனஸ் 2y. ஸோ y சமன் மைனஸ் அரை. ஆகவே இங்க எக்ஸினுடைய பெருமானம் மைனஸ் y. ஆகவே எக்ஸ் சமன் இந்த மைனஸும் பெருக்கப்படும் போது அரை என்று வரும், நேர்பெருமானமாக வரப்போம். ஆகவே இங்க டீக்குரிய தொடர்பு எனக்கு கிடைக்கும். டி சமன் கேயினுடைய எல்லின் அரையாம் அடுக்கு ஜியினுடைய மைனஸ் அரையாம் அடுக்கு. ஆகவே டி சமன் கே இன்டு வர்க்க மூலத்துக்குள்ள எல்லின் கீழ் ஜி. இங்கு கேயினுடைய பெருமானம் 2π ஆகும். நான் நேரடியாக ஏன் 2π சொல்றேன்னு சொன்னா, எனக்கு இந்த சமன்பாடு தெரியும். அளவு காலத்துக்கான சமன்பாடு டி சமன் 2π ரூட் ஆஃப் எல்லின் கீழ் ஜி. அப்ப நீங்க இது வரைக்கும் செய்து காட்டினா ஓகே. இது உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக நான் நீங்க கே வந்து 2π ஆகும் சொல்லி தரேன். இதுல இருந்து எனக்கு சமன்பாடு டி சமன் 2π வர்க்க மூலத்துக்குள்ள எல்லின் கீழ் ஜி. இதுதான் அளவு காலத்துக்கான தொடர்பு, பூசலின் நீளம், புவியீர்ப்பு ஆர்முடுகள் சார்பான அந்த தொடர்பு. ஓகே, அடுத்தது நாங்க இதுல இன்னொரு விஷயம் பார்ப்போம். பரிமாணங்களை பாவிச்சு சில சமன்பாடுகள்ல உங்களுக்கு தெரியா கணியம் ஒன்றை தந்து போட்டு அந்த தெரியா கணியங்களை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அடுத்த ஹெடிங் போடுவோம். பரிமாணத்தை பாவித்து சமன்பாட்டில் உள்ள கணியத்தின் பரிமாணங்களை கண்டறிதல். சரியா? சமன்பாட்டில் உள்ள பரிமாணங்களை கண்டறிதல். சமன்பாட்டில் உள்ள பரிமாணங்களை கண்டறிதல். உங்களுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று தரப்படுது. S சமன் AT சக BT வர்க்கம் என்ற சமன்பாடை தந்து போட்டு A, B ஆகிய கணியங்களை காண்க. இதுல A என்றது என்ன கணியத்தை குறிக்கும், B என்றது என்ன கணியத்தை குறிக்கும் என்று சொல்லி நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க S சமன் AT சக BT வர்க்கம் என்று தரப்படுது. அப்ப எங்களுக்கு இதுல ஒன்று தெரியும், இந்த ஏயும் டீயும் பெருக்கி வார பரிமாணமும் இந்த பியும் டி வர்க்கமும் பெருக்கி வார பரிமாணமும் கட்டாயம் ஒரே பரிமாணமாக இருக்கிறதாலதான் நீங்க கூட்டுப்படுது. அப்ப நாங்க நேரடியாக எழுதலாம் என்னன்னு சொல்லி, எஸ்னுடைய பரிமாணம் சமன் ஏ தர டீனுடைய பரிமாணம் அது சமன் பி தர டி வர்க்கத்தினுடைய பரிமாணம். இவ்வாறு எழுதலாம். என்னன்னு சொன்னா இந்த ஏ தர டி பெருக்கி வாரது பி தர டி வர்க்கத்தோட பெருக்கி வர அந்த கணியமும் கூட்டுப்படுது. என்ன
அப்ப நான் சொன்னேன் ஒரே பரிமாணமா இருந்தா தான் நாங்க கூட்டவோ கழிக்கவோ முடியும்னு சொல்லி. இதன் மூலம் நாங்க இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இது ரெண்டையும் எடுப்போமா இருந்தா எஸ் என்றது இங்க இடப்பெயர்ச்சி, நேரம் டி என்றது நேரம். சரியா? இங்க எஸ் என்றது இடப்பெயர்ச்சி, டி என்றது நேரம். அப்ப இதை நாங்க இடப்பெயர்ச்சிக்குரியது கேபிட்டல் எல், ஏனுடைய பரிமாணம் தான் கண்டுபிடிக்க போறேன். இங்க டி என்றது கேபிட்டல் டி. ஆகவே ஏனுடைய பரிமாணம் எனக்கு வரப்போகுது இங்க எல். இந்த டி போய் பிரிக்கும், அதை நாங்க மேல கொண்டு போனா எல்டி மைனஸ் 1 வரும். ஆகவே ஏனுடைய பரிமாணம் எல்டி மைனஸ் 1 இருக்கிறதால இங்க ஏ வந்து வேகமாக இருக்கும். ஏனுடைய கணியம், ஏ என்ற கணியம் வந்து வேகத்தை குறிக்கும். அதே போல இப்ப நாங்க இதையும் சமப்படுத்தும். எஸ் என்றது நீளம், பியத்தான் கண்டுபிடிக்க போறேன். இங்க டி வர்க்கம். ஆகவே பி என்று வரும்போது எல்டி மைனஸ் வர்க்கம். ஆகவே பியினுடைய பரிமாணம் எல்டி மைனஸ் வர்க்கம் என்று சொன்னா இங்க பி வந்து 6 முடுகளாக இருக்க போகுது. பியினுடைய பரிமாணம் எல்டி மைனஸ் வர்க்கம். அப்ப எல்டி மைனஸ் வர்க்கம் என்னத்தை யாரை குறிக்கும் சொன்னா 6 முடுகளை குறிக்கும். ஆகவே ஏனுடைய கணியம், ஏ என்ற கணியம் வந்து வேகத்தை குறிக்குது, பி என்ற கணியம் வந்து 6 முடுகளை குறிக்குது. எனக்கு சமன்பாடு, இந்த சமன்பாடு தெரியும் எனக்கு, S7ut plus half at². இங்க பி என்பவர் வந்து 6 முடுகளை குறிக்கிறார். இப்ப இதுல நீங்க காண வேண்டியது இந்த ஏஐயும் பிஐயும் தான் காணணும். அதான் கேள்வி. இப்ப இதுல இதான் முறை. சரியா? கூட்டுப்படுதுன்னு சொன்னா 2 பரிமாணமும் ஒத்த பரிமாணமுடைய கணியங்கள் தான் கூட்டுப்படும். இதுல இன்னொரு கேள்வி செய்யத்தோம்னு சொன்னா இந்த கிளாஸை முடித்துக் கொள்ளலாம். ஸோ கடைசியா ஒரு கேள்வி வந்து செய்யணும். இதுல இப்ப இதுல நீங்க காண வேண்டியது ஏஐயும் பிஐயும். ஏயும் பியும் என்னத்தை குறிக்குதுன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். ஏனுடைய பரிமாணத்தையும் பியினுடைய பரிமாணத்தையும் நீங்க கண்டுபிடிங்க. இப்படி இருந்தா எங்களுக்கு முதலாவது இலகுவா நாங்க எடுக்கக்கூடியது இந்த ஒன்றோட அரை பிடி கூட்டுப்படுதல்ல இவ்வளவும் பெருக்கி வர்றது வந்து பரிமாணமற்றதா வரணும். எனக்கு பெருக்கி வர்றது பரிமாணமற்றவா இருந்தா தான் இந்த ஒன்றோட கூட்டுப்படும். என்ன நேரடியாக நான் இதுல பரிமாணமற்றவையா இருக்கணும்னு சொன்னா நான் என்ன செய்யலாம்? இதுல இருந்து கொண்டு இந்த டி என்றது நேரம், எஸ் என்றது இடப்பெயர்ச்சி. அப்ப நேரத்தினுடைய பரிமாணம் டி. அப்ப பியினுடைய பரிமாணம் இங்க பெருக்கி வர்றது பரிமாணம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா
இது ரெண்டையும் பெருக்கினா எனக்கு இதனுடைய பூஜ்ஜியம் மடுக்கு வரணும், அல்லது இது வெட்டுப்படணும். என்ன இதுக்கும் வெட்டுப்பட்டா தான் எனக்கு இங்க பரிமாணம் எதுக்கும் இருக்காது. அப்ப நாங்க இங்க நேரடியாகவே எழுதலாம், பியினுடைய பரிமாணம் வந்து t-1 சொல்லி நாங்க மனசால செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஏன்னு சொன்னா இங்க இலக்கம் ஒன்றோட இது இவ்வளவும் கூட்டுப்படும். பீதர டி பெருக்கி வாரதுக்கு பரிமாணம் இருக்கக்கூடாதுண்டா இங்க டி வந்து நேரம், ஆகவே பி வந்து 1 டி இருந்திருக்கணும். ஆகவே பரிமாணம் பியினுடைய பரிமாணம் வந்து t-1 இருக்கும். அதே போல இப்ப நாங்க இதை பிராக்கெட்டுக்குள்ள நாங்க எடுத்து பார்ப்போம்னு சொன்னா s சமன் at வர்க்கம், இந்த பிராக்கெட்டுக்குள்ள இதை பெருக்குவோம், சக அரை ab t கணம். இதை பார்த்தோம்னு சொன்னா இப்ப s னுடைய பரிமாணம் at வர்க்கத்தினுடைய பரிமாணம் அது சமன் ab t கணத்தினுடைய பரிமாணம். ஏன்னா இப்ப at வர்க்கத்தோட இவ்வளவு கூட்டுப்படுதுன்னா இவ்வளவு பெருக்கி வாரதனுடைய பரிமாணம் சமனா இருந்தா தான் கூட்டுப்படும் என்று பார்த்தனா. இதுல எங்களுக்கு பிக்கு வந்து பரிமாணம் t-1 தெரியும். ஆகவே இங்க நாங்க இதுக்கு பிரதியிட்டு பார்க்கலாம், அல்லது இதுல நேரடியா போட்டு பார்த்தோம்னு சொன்னா அங்க எஸ்ஸுக்குரிய பரிமாணம் எல், ஏனுடைய பரிமாணத்தை தான் கண்டுபிடிக்கணும். இங்க டி வர்க்கம் என்று வரப்போகுது, டி என்றது நேரத்தினுடைய வர்க்கம். ஆகவே ஏனுடைய பரிமாணம் LT-2. ஆகவே இது வந்து ஏனுடைய பரிமாணம் LT- வர்க்கமாக இருக்க போகுது. இந்த டி வர்க்கம் இங்கால பெருக்கப்படுது, இங்கால வந்து பிரிபடும், எல்லின் கீழ் டி வர்க்கம் என்று வரும். ஸோ அதை நாங்க மேலே கொண்டு போகுமா இருந்தால் டீனுடைய மறை 2ஆம் அடுக்கு. ஸோ பியினுடைய பரிமாணம் t-1, ஏனுடைய பரிமாணம் LT- வர்க்கம். அதாவது ஏ வந்து 6 முடிகளை குறிக்கும், இந்த நேரம் வந்து இந்த பி வந்து 1 டீயை குறிக்க போகுது, 1 நேரத்தை குறிக்க போகுது. ஸோ பரிமாணங்களை பாவிச்சு நாங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் இவ்வளவுதான். சமன்பாடுகளை வாய்ப்பு பார்க்கிறது, மற்றது சமன்பாடு உருவாக்குறது, கடைசி சமன்பாடுல இருக்கிற கணியங்களை கண்டுபிடிக்கிறது. இது கூடுதலாக உங்களுக்கு MCQல நிறைய கேள்விகள் வந்திருக்கும். அங்கே இதுல மிச்ச கேள்விகள் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன், செய்து பாருங்க. ஸோ இன்றைக்கு இதோட இந்த கிளாஸை நான் நிப்பாட்டிக் கொள்றேன். இன்றைக்கு படித்ததில் எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க, ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் சொல்லுங்க. ஓகே, அப்போ இது இன்னும் நீங்கள் நோட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் முடிக்கிறேன். ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் சாட்டர்டே 8 மணிக்கு சந்திப்போம் திரும்ப. உங்களுக்கு நான் இதில் இருக்கிற கேள்விகள் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன், எடுத்து செய்து பாருங்க. ஓகே, தேங்க்யூ. நான் க்ளோஸ் பண்ணுறேன் இதை.